25 in Akasaka எபிசோட் 4. எபிசோட் 4ஓட ஸ்டார்டிங்லயே அங்க பார்த்தா அங்க நம்ம ஹயாமா வந்து நிக்கிறான். எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. இவரும் இங்க ஆடிஷன்ல இருக்காங்களான்னு வேகமா ஷாக்குமு போறான். ஹயாமா, நீங்க எங்க இங்க வந்தீங்க? நீங்களும் ஆடிஷன்கா? ஐ, உங்களது ப்ளூ கலரா? இங்க பாத்தீங்களா, சிரசாக்கியே அதேதான் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒரே கேரக்டருக்கா தான் அங்க இருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் ஹாய் ஹோண்டா அப்படின்னு சொல்லி சக்குமா பேச, அட பாவி சக்குமா, நீயும் இங்க வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹோண்டா மறைச்சிட்டே போறான். நான் இங்க ஆடிஷன் வந்தப்ப அவன் என் கூட ஒன்னாதான் இருந்தான். சோ ரெண்டு பேரும் ஒன்னாதான் வருவோம்னு நினைச்சோம். நினைச்சு கூட பாக்கல எத்தனை பேர் இங்க வந்திருக்காங்கன்னு. பாக்கலாம் யாருக்கு கிடைக்குதுன்னு. நம்ம எல்லாரும் இங்க இருக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. யாருக்கு இந்த பொசிஷன் கிடைக்குதோ, அதாவது அந்த ரோல் கிடைக்குதோ, அவங்க தான் லக்கி. பரவாயில்ல, நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டே ஹோண்டா அண்ணிலடா அப்படின்னு சொல்லி சகுமா பேசுறதுக்காக போறான். ஆனா இங்க பார்த்தா சிரசக்கிக்கும் ஹயாமாக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. அது வந்துன்னு சொல்லி ஏதோ பேசலான்னு சிரசாக்கி வர, அங்க ஆடிஷனுக்கு லேட் ஆச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி ஆடிஷன் நடக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனோனையுமே அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் படி நீங்க வந்து ஒரு சீனை ஆக்ட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆப்போசிட்ல டைரக்டர் உட்காந்துருக்காங்க. அது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு சீனு. அது பிரீஃபா வேணாம், ஆக்சுவலி அது ரொம்ப ஒரு மாதிரி போகுது. அதாவது ஷார்ட்டாவே நான் சொல்லிடுறேன். அது எப்படின்னா, ஒரு கேரக்டர் அந்த லீடோட, அதாவது அந்த பிளே புக்ல இருக்கிற ஒரு கேரக்டரை நம்ம ஹீரோ, இந்த கதையோட ஹீரோ வந்து கொலை பண்ணியிருப்பான். ஸோ நீ அவனை வேணும்னு தானே கொலை பண்ண, ஏன்னா அவனோட இடத்துக்கு நீ வரணும். உன்னோட லெவல் வந்து கம்மியா இருக்கு, அவன் வந்து உனக்கு ஈக்குவலா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீ பண்ண தப்பு அப்படிங்கிற மாதிரி கூட ஆப்போசிட்ல இன்னொருத்தன் இந்த கேரக்டர்ல பேசணும். ஆமா, நான் தான் பண்ணேன், ஆனாலும் ஏன் நீ பண்ணிருக்க கூடாது, நீ பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பேசணும். ஸோ அந்த மாதிரி தான் பேசணும். கொஞ்சம் எமோஷனல், கோவம் எல்லாமே கலந்துருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சிரசாக்கி அந்த ஹோண்டாவும் பேசுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேச எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சீன் முடிஞ்சுது. அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அசாமி தான் பேசணும். ஆக்சுவலி அசாமியும் கூட இன்னொருத்தனும் சேர்ந்து அதை பேசணும். அசாமி அப்படியே ரெடியா நிக்கிறான். அப்படியே ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு ஒரு செகண்ட் கண்ணை திறந்து பாக்குறான். அப்படியே அமைதியா இருக்க. பக்கத்துல இருக்கவன் எனக்கு எல்லாமே தெரியும், நீ தெரியாத மாதிரி நடிக்காதன்னு சொல்ல அசாமி அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான். மெல்ல சிரிச்சுட்டு, உனக்கு எல்லாமே தெரியுமா, என்ன பேசுறேன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றான். நான் பேசுறது உனக்கு புரியலையா, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ தான் அவனை கொலை பண்ணிருக்க, உண்மையை ஒத்துக்கோ, நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நானா அப்படிங்கிற மாதிரி அசாமி முறைச்சிட்டே இருக்கணும். அவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு இருந்தவன் பேச அப்படியே ஒரு மாதிரி கோவமா மாற ஆரம்பிக்குது. நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல, உண்மையா சொல்லு, நீ என்ன சொல்றன்னு எனக்கு சத்தியமா புரியல அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் நீ தான் பண்ண, ஏன்னா அவனோட இடத்துக்கு நீ போகணும்னு ஆசைப்பட்ட, நீ தான் முதல்ல இருக்கணும்னு ஆசைப்படுற, அதான் உனக்கு கீழே இருக்கவங்கள நீ கொலை பண்ணிருக்க, கரெக்டான்னு சொல்லி கேட்க, உடனே அசாமியும் சேம் அதே டைலாக திரும்ப பேசணும். இல்ல, நான் எதுவும் பண்ணல, நான் எதுக்கு பண்ணணும், ஒருவேளை நீயும் இதே மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம்ல, அவனோட இடத்துக்கு நீ வரணும்னு, நீ அவனை கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அசாமியும் பேசணும். அசாமி அப்படியே அந்த கேரக்டர்ல ஒன்றி போய் பேசுறான். அந்த கேரக்டர் எப்படின்னா, ஒரு கோபமாவும் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படி ஒரு மாதிரி ஜெல்லஸ் ஆற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டருக்கு அசாமி ரொம்ப நல்லா பேசிட்டான். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. டைரக்டர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீ ஒரு சிரிப்பு சிரிச்ச பாத்தியா, சிரிச்சுட்டே அந்த கேரக்டரை கொண்டு வந்த பாத்தியா, அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பர்ஃபெக்டா பண்ண அப்படின்னு சொல்ல தேங்க்யூன்னு சொல்லிட்டு போறான். இதெல்லாம் பார்க்க சிரசாக்கிக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை அவன் ஜெலஸ் ஆறானான்னு எனக்கு தெரியல, பட் அவனால ஏத்துக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த சீன்லாம் முடிச்சுட்டு இங்க எல்லாரும் ட்ரிங்க் பண்றதுக்காக 4 பேரும் வந்திருக்காங்க. 4 பேர் உட்கார்ந்துருக்க அப்படியே கேஷுவலா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஷக்குமாக்கு அந்த ஹோண்டா பையனை பிடிக்காதான். ஏன்னா அவன் என்னை விட நல்லா பண்ற மாதிரி இருக்கு. சோ இதுல போட்டி ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுது. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அவனுக்காக நான் விட்டு தரணும், எனக்காக அவன் விட்டு தரணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்குள்ள நாங்க போகணும். சோ அதனால மோஸ்ட்லி அவனை அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சக்குமா சொல்றான். இதெல்லாம் கேட்கிற சிரசாக்கிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவும் இருக்கு. என்ன பண்றதுன்னு அவனுக்கும் புரியல. ஏன்னா ஹயாமா அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இது ஒரே கேரக்டருக்கு நடிக்கணும். யாரு வின் பண்ண போறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமா அப்படியே சிரசாக்கி ஃபீல் பண்றான். அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தாலும் சிரசாக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹயாமா அவன் தோல்ல அப்படியே சாஞ்சிருக்க, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாமான்னு சிரசாக்கி கேக்குறான். அதை கேட்டனே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஹயாமாக்கு. நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது நல்லதுன்னு தோணுது. நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்க வேணாம், சாப்பிட்றது கூட தனித்தனியா நம்ம சாப்பிட்டுக்கலாம், அவங்கவுங்க ரூம்லயே இருந்துக்கலாம், கொஞ்ச நாள் அப்படி இருக்கிறது நல்லது, இந்த ஆடிஷன் முடிகிற வரைக்கும்னு சொல்ல, நீ எதுக்கு இந்த மாதிரி சொல்ற, நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கணும், அப்ப எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கோம்னு சொல்ல, இல்ல இந்த ஆடிஷன் பத்தி தான் நான் யோசிக்கிறேன், சகுமா சொன்னதை பார்த்தேன், அவன் சொன்னதை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, வேணாம், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, மைண்ட் செட் வந்து ஃபுல்லா நம்மளுக்கு ஆடிஷன் மேல மட்டும் தான் இருக்கணும், டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு தோணுது.
ஆடிஷன் முடியிற வரைக்கும் நம்ம 2 பேரும் தனித்தனியா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சோ கண்டிப்பா ஆடிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பக்கத்துல நான் இருப்பேன். சோ நீங்க இதை ஈஸியா எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். நான் இது நல்லபடியா முடியணும்னு தான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சிரசாக்கி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அது பார்க்கும்போது ஹயாமாக்கு கஷ்டமா இருக்கு. இவன் சொல்றதை அவனால ஏத்துக்கவும் முடியல. பட் அவனும் ஆசைப்பட்ட ரோல் இது. இவனும் கஷ்டப்பட்ட ஆடிஷனுக்காக போறான். என்ன பண்றதுன்னு புரியல. சரி, நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, எதுவா இருந்தாலும் ஓகே, உனக்கு எது சரின்னு படுதோ அது பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹயாமா சொல்ல, ஓ தேங்க்யூ, சரி ஓகே, நம்ம 2 பேரும் ரூமுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை ஹக் பண்ணிக்கிறான் ஒரு செகண்ட். அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவனுக்கு ஹயாமாவை விட்டுட்டு போறதுக்கு. பட் வேற வழி இல்ல, ஹக் பண்ணிட்டு சார் அவங்க ரூமுக்கு போறாரு. 2 பேரும் அவங்க ரூமுக்குள்ள போறாங்க. போறதுக்கு மனசே இல்ல. நம்ம வேணா இதை விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரி சிரசாக்கி கேக்குறான். என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி ஹயாமா கேட்க, இல்ல வேணாம், நான் சொன்னபடியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் ரூமுக்குள்ள போயிட்டான். அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வேகமா சிரசாக்கி எந்திச்சு அவன் கிளம்பி போயிட்டான். ஏதோ ஸ்டிக்கி நோட் ஒன்னு எழுதி டேபிள் மேல வச்சுட்டு போயிட்டான். தள்ளி நின்று அதை பாத்துட்டு இருக்கா ஹயாமா. என்ன எழுதியிருக்கான்னு பாக்க, மார்னிங் நான் கிளம்புறேன், எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிட்டான். 2 பேரும் தனித்தனியா தானே இருக்காங்க. சோ தனித்தனியா சாப்பிடுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறதே இல்ல. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தனித்தனியா பாத்துக்கிறாங்க. நைட்டும் அதே மாதிரிதான், அவங்க ஒர்க் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. சிரசாக்கிக்கு கஷ்டமா இருக்கு. ஹயாமா கூட சேர்ந்து ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி வருது. பட் வேற வழி இல்ல, நான் இதை பண்ணிதான் ஆகணும், 2 பேரோட ஃபியூச்சர் முக்கியங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்புறம் இங்க புக்கு படிச்சிட்டு இருக்கான். ஹயாமாக்கு கஷ்டமா இருக்கு. சிரசாக்கி ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு உன்னை ஹக் பண்ணிக்கணும் போல இருக்கு, உன்னை டச் பண்ணும் போல இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் இவன் ஃபீல் பண்ண, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஹயாமாவை ஹக் பண்ணி. எனக்கும் ஹயாமாவை ஹக் பண்ணும் போல இருக்கு. நீ இவனு ரூம்குள்ள புலம்பிட்டு ஐயோ அதை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி இவன் டைம் போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பேர் பண்ணி ஒரு பிராண்டோட ஆட் பண்ணணுமா. அந்த ஆடோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு மேனேஜர் சிரசாக்கிய பார்க்க, வாவ் சூப்பர் இல்ல அப்படின்னு சொல்லி அதுல ஹயாமாவோட போட்டோ பாக்குறான். அதை பார்த்தனே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பாத்தியா, நீயும் ஹயாமாவும் சேர்ந்துதான் இந்த ஆட பண்ண போறீங்க, சூப்பரா இருக்கல ஹயாமா. எல்லாருமே சொல்றாங்க ஹயாமா ரொம்ப பர்ஃபெக்ட் ஆனவங்கன்னு. ஆமால, ரொம்ப பர்ஃபெக்ட் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி போட்டோ பார்த்துட்டே இருக்கான். நீயும் தான் நல்லா பண்ற, சரியா, உன்னை பத்தி நீ தப்பா புரிஞ்சுக்காத, நீயும் வின் பண்ணுவேன்னு எனக்கு தோணுது அந்த ஆடிஷன்ல. 2 பேரும் ட்ரை பண்ணலான்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ், கண்டிப்பா இந்த ஜாப் எனக்கு வேணும்னு தோணுது, இதை நான் சூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல, மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண போறோமா, ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹயாமா பையன் ரொம்ப அப்செட் ஆன ஒரு பாருக்கு போவான்ல, அந்த பாருக்கு வரான். அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ண, எவ்வளவு நாள் ஆச்சு, ரொம்ப நாளா இந்த பார்க்க வரதே இல்ல, வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, சும்மா தான் உன்னை பாக்கலான்னு வந்தேன்னு சொல்ல, நான் உனக்காக ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணிருக்கேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஆளு ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. மிகாரா, உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். ஒருத்தரை நீ பீட் பண்ணணும்னு நினைச்சா எப்படி பண்ணுவேன்னு சொல்ல, என்னது, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை நீ பீட் பண்ணும், ஆனா அவங்க கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு சொல்ல, பீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது ரொம்ப கஷ்டம்தான், என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா அது நம்மளோட விருப்பம்னு சொல்ல, உனக்கு என்ன தோணுது சொல்லு, ஆனா அவங்கள நம்ம இழக்கவும் கூடாதுன்னு சொல்ல, இதுக்கான பதில் என்னன்னு சொல்லணும். ஒருத்தரை நீ பீட் பண்ணணும், அவங்கள நீ இழக்காம இருக்கணும், அதுக்கு டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கு தெரியுமா. அது எப்படின்னா, பீட் பண்ணணும்னா அவங்கள நம்மளை விட கீழே போக கூடாது, சோ நம்ம பக்கத்துலயே அவங்க இருக்கணும். ஒரு கிளாஸ் ட்ரிங்க் எடுக்கிறான். இப்ப இது நீங்க, இது நான். சோ உன்னை பீட் பண்ணி நான் மேல போக கூடாது அப்படின்னா உன் பக்கத்துலயே நான் இருக்கணும். சோ 2 பேரும் ஈக்குவலா இருந்தா எல்லாமே சரியாயிரும்லன்னு சொல்ல, அப்படியே யோசிச்சு பாக்குறான். அசாமிசன், உங்களை நான் இழக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், எப்பயுமே உங்க பக்கத்துலயே நான் இருப்பேன்னு சிரசாக்கி சொன்னது ஞாபகம் வருது. வா சூப்பர் மிகாரா, நீ சொன்னது இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்ல, ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்றாங்க. கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதாவது ஹயாமாவை பொறுத்த வரைக்கும் அவனை பீட் பண்ணக்கூடாது, அவன் பக்கத்துல இருந்தா 2 பேரும் ஈக்குவல் இருந்தா எல்லாம் சரியா இருக்கும்ல, அது மாதிரி யோசிக்கிறான். சரி ஓகே, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பே பண்ண போறான். ஹலோ, ஜஸ்ட் டெஸ்ட் தான் பண்ணேன் அந்த ட்ரிங்க், ஓகே ஓகே நான் போறேன்னு சொல்ல, ஓகே ஓகே, நீ ரொம்ப நல்லா வந்தான்னு சொல்ல, என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி எதுவும் பேசுறியான்னு சொல்ல, இல்ல இல்ல, நான் உன்னை பத்தி பெருமையா தான் சொல்றேன்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப நல்லவனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறான். பட் நீ ரொம்ப மாறின மாதிரி இருக்கு, ஏன்னா இப்போ முகத்துல சிரிப்பு பாக்குற அப்படிங்கிற மாதிரி மிகாரா சொல்றான். என்ன சொல்ற? ஆமா, இப்போ முகத்துல சிரிப்பு இருக்கு, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அப்படியே அந்த பக்கம் ஹயாமாவும் போயிட்டான். ஹயாமாக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் இங்கதான் காட்டுறாங்க, மாத்தி மாத்தி ஷெட்யூல் மாறிக்கிட்டே இருக்கும் போல. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிரசாக்கியோட மேனேஜர் ஏதோ பார்த்துட்டு ஷாக்கா இருக்கு, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கு.
இருக்காரு. என்னன்னு ஒண்ணும் புரியல ரெண்டு பேரும் பேசினது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஹாய் வா அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் ஹோம்னு சொல்லிட்டு ஹயாமா உட்காந்துருக்கான். சிரசாக்கிக்கு ஷாக்கா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலான்னு சொன்னேன்லன்னு சொல்ல எல்லாம் ஓகே தான், பட் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், அது சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல நான் சொல்றத சொல்லிக்கவான்னு சிரசாக்கியும் ஆரம்பிக்கிறான். என்னதுன்னு சொல்லி ஹயாமா கேட்க இந்த டைம் நான் நான் வந்து செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. சிரசாக்கி என்னால உன்னை இழக்க முடியாது. நான் எப்பயுமே உன் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கேன். நீ என்கிட்ட சொன்னில என் பின்னாடி தான் நீ வரேன்னு, நானும் தான் உன்னை சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருக்கேன் ரொம்ப நாளா. சோ எனக்கும் நீ என் பக்கத்துலயே இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹயாமா சொல்றான். அதை கேட்டுனே சிரசாக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் உங்களை எப்பயுமே அட்மையர் பண்ணுவேன், எப்பயுமே உங்களை பத்தி நான் நிறைய யோசிச்சிருக்கேன். சோ உண்மையாவே உங்களை மாதிரி நீங்க மட்டும்தான், உங்களை மாதிரி என்னால வர முடியாது. எல்லாமே எனக்கு புரியுது. ஒரு நாள் உங்க பக்கத்துல உங்களுக்கு ஈக்குவலா நான் இருப்பேன். உங்களுக்கு மேல போகணும்னு என்னைக்குமே நான் நினைச்சது இல்ல, உங்க பக்கத்துல இருக்கணும்னு தான் தோணுது. என்னால உங்களை இழக்க முடியாது, அந்த ஒரு காரணத்தினாலதான் நான் இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். நீ என்ன சொல்ற? நான் உன்கிட்ட சொன்னேன்ல, இந்த வேலைக்காக உன்னையும் உனக்காக இந்த வேலையும் எப்பயுமே என்னால இழக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே எனக்கும் ரொம்ப முக்கியம்ங்கிற மாதிரி ஹயாமாவும் சொல்றான். இதை கேட்டுட்டு சிராசாக்கி அழுக ஆரம்பிச்சிட்டான். சோ நான் ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே பேசுறான். டக்குன்னு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஹக்கி மூமெண்ட் போயிட்டு இருக்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஹயாமா சொல்றான். அசமிசன் எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்ல நானும் தான், என்னையும் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல இப்ப பார்த்தா ரெண்டு பேரும் ஃபைனல் ஆடிஷனுக்கு செலக்ட் ஆயாச்சு. சோ நம்ம ரெண்டு பேருமே கண்டிப்பா வின் பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுப்போம்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல இதுக்கப்புறம் அபிஷியலா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் ஒர்க் பண்ண போறோம். இதுக்கப்புறம் நீ என்ன பார்க்காம இருக்கிற வேலையெல்லாம் வேணாம், ரெண்டு பேரும் எப்பயும் போல ஒன்னாவே இருக்கலாம் ப்ளீஸ், எதுவுமே மாறாது. சோ ஆடிஷன் என்ன ஆனாலும் சரி, அவுட்கம் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் எப்பயுமே சேஞ்ச் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு ஹயாமா சொல்ல இப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. சோ ஹக்கி மூமெண்ட் போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம மேனேஜர் கிட்ட பேசிட்டே அப்படியே ஹயாமா வந்துட்டு இருக்க. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், நீ அதை எப்படி எடுத்துக்க போறேன்னு தெரியல, அர்ஜென்ட்டா உன்னை மீட் பண்ணும் தான் நான் வர சொன்னேன்னு சொல்ல ஹயாமா என்னதுன்னு சொல்லி கேக்குறான். ப்ளீஸ் உன்னோட ஷெட்யூல் எல்லாமே இப்ப சேஞ்ச் ஆக போகுது, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் நீ சைன் பண்ணியே ஆகணும், அதனால உன்னோட ஆடிஷனை இதோட க்ளோஸ் பண்ணிடு, இதுக்கப்புறம் நீ அதை கன்டினியூ பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சொல்றாங்க. அகினோசன் இப்படி சொன்ன உடனே அப்படியே ஹயாமாக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சொல்ல வரீங்க, என்னால இதை முடிக்க முடியுமான்னு சொல்லி கேட்க முடிச்சுதான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கேட்டுட்டு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. அப்படியே ஷாக்கா நின்னுட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்